அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. என்னுடைய ஐயாகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, மாணிக்க வாசகர் சொன்னார், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், என் மனமும் பொய் அப்படின்னு சொல்றாரு. அப்படியேப்பட்ட மாணிக்க வாசகர் தன்னுடைய உடம்பை நான் பொய்யனுன்னு சொல்றாரு. அது எதுக்குன்னு ஐயாகிட்ட கேட்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நெஞ்சம்ன்றது மனம், மனம்ன்றது மனம். மனம் செய்கிற செயலெல்லாம் பொய்யான செயலை தான் நம்பி செய்துங்கிறது. சரிங்க ஐயா. ஆனால் இந்த பொய்யான செயலுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த இறைவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒவ்வொரு காரியமும் செய்துங்க, மனசார செய்துங்க, என் குடும்பத்துக்கு உதவிச்சுங்க, என் குழந்தைக்கு உதவிச்சுங்க, என் பிள்ளைக்கு. இந்த பொய்ப்பொருளுக்கு தான் இந்த மனம் செய்ய முடியாதுமே தவிர மெய்ப்பொருளுக்கு செய்ய முடியாது. அந்த மெய்ப்பொருளுக்கு செய்யாததால் இது பொய்யான மனம், இது உண்மை இல்லை, இது அழிய போகுது. உடல் அழிய போகுது இல்லையா? உடல் அழியும் போது மனம் அழிஞ்சு போகுது இல்லையா? அப்போ இது மனம் பொய் தானே, என்னுடைய செயல் பொய் தானே. மெய்யான செயலை நான் செய்யலையே, மெய்யான பொருளை நான் துதிக்கலையே அப்படின்னு மாணிக்க வாசகர் வருத்தப்படுறார் இந்த உலக விஷயங்களை பார்த்து. அப்போது மெய்யான பொருளை துதிக்கணும், மெய்யான பொருளை வழிபடணும். அதுதான் உன் காலத்துக்கு வரப்போகிற விஷயம். இது எல்லாமே இப்போ உன் மனைவி, இது யாருங்க, என் பொண்டாட்டிங்க, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறா, நாளைக்கு கொரோனா வந்துன்னா செதுவ போகிறா. இது யாருங்க, என் கணவருங்க, நாளைக்கு கொரோனா வந்து இவர் சாக போகிறாரு. இப்போ மனைவி என் கணவன் ஒன்றாக போகிறோம். எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வாழ்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்தோம், 2 பேரும் பிரிய போகிறோம். ஆனால் கடவுள் ஒன்று விட்டு பிரிவானா? அப்போ பொய்யான காரியத்துக்கு தானே செயல் செய்துன்னு இந்த இவ்வளோ நாள். மெய்யான பொருளுக்கு ஒன்றுமே செய்யலையே, அதை யோசிக்க கூட இல்லையே. அதனால் வருத்தப்பட்டு இந்த மக்களை பற்றி சொல்கிறாரு. சொல்லுங்க. அதுதான் ஐயா, வேற நானே பொய்யன்னு அப்படியேப்பட்ட பொய் தான் அவர் சொல்கிறாரு. நான் எதுக்கும் அஞ்சேன், பேய் வந்தால் அஞ்சேன், பிசாசு வந்தால் அஞ்சேன், கொடூரமானவன் கத்தி கொண்டு வந்தால் அஞ்சேன். ஆனா கடவுளை எவன் கை தொழுறானோ அவனுக்கு அஞ்சி அவன் கால் ஒட்டு வணங்குவேன்றார். உலகத்துல நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா, எது வந்தாலும் பயப்பட மாட்டேன்டா. ஆனா கடவுளை எவன் அஞ்சு கையால தொழுகிறானோ அவன் காலடியில நான் கிடப்பேன்டான்றான் மாணிக்க வாசகர் சொல்றாரு. கண்டிப்பா. அப்போ அப்படிப்பட்ட தூய்மையான பக்தியை பண்ணணும், தூய்மையானவனுக்கு அடிமையா இருக்கணும். ஆனால் நம்ம செய்யற செயல்லாம் இப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி. இப்போ மெய்யினா என்ன அர்த்தம்? மெய்யின்னா உண்மை அறிதல், உண்மைன்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். அப்போ இந்த உண்மையான பொருள் நிக்கலையே, செத்து போகுது, மண்ணுக்கு போயிடுது. அது எப்படி அது உண்மைன்னு சொல்றோம் நம்ம? அப்போ நம்ம பொய் தானே சொல்லிக்கின்னு இருக்கிறோம். ஆமாம். அப்போ இந்த மெய் யாருக்கு? இது மெய். அஞ்ஞானிக்கு மெய் அடையாள பொருள். மெஞ்ஞானிக்கு இந்த அடையாள பொருள் மெய் இல்லை, உள்ளகிற உயிர் மெய். அதனால அவன் சொன்னான், மெய்ப்பொருள் உள்ள இருக்குதுடா, பொய்ப்பொருளை தேடி திரியிறியடான். அதனால சொன்னான் மெய் வாய் கண் மூக்கு செவின்ட்டான். இது 5 அழிய போற பொருள், உள்ளகிற பொருள், அழியா பொருள்ரா. அது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள். அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. உளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா அவன் மகான் சொன்னான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது மெய்ப்பொருள்னு. அப்போ நம்ம செயல் இந்த உலக விஷயத்தில் செய்கிறதெல்லாம் பொய்ப்பொருளை செய்துங்கிறோம். ஆனால் நமக்கு தோற்ற பொருளை தான், அதனால் அதை உண்மைன்னு நம்புகிறோம். எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. தண்ணி இருக்குதுங்க, அப்போ தாகம் எடுக்குதுங்க, போனால் குடிக்கலாங்கன்னா அது காணல் நீர். அப்போ அண்ணாண்ட தெரியுது தண்ணி. இந்த வாழ்க்கையே காணல் நீர் மாதிரி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம், எதுவுமே மெய் இல்லை. ஆனால் மெய்யை நம்ம தேட மறந்துடுறோம். காரணம் ஆசை என்ற மாயை மறைச்சிடுது. அதனால சொல்கிறார் மாணிக்க வாசகர், மெய்யன்றது எல்லாமே இதுவாக தான் தெரியும், பொய்யா தான் இருக்குது. சரிங்க. உன் புள்ள பொய்யா இருப்பதுப்பா,
சரிங்க ஐயா. அப்பா உன்ன மாதிரி அப்பனே உலகத்தில் இல்லைன்றான். ம். உன் உதவி தேவைப்படுற வரைக்கும். ஆமாம் ஐயா. உன் உதவி தேவைப்பட்ட போயா ஓரமாக போய் உட்காரியா, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியுன்றான். பொய்யா போட்டானே. ம். உன் மனைவி கையில் ஒரு பண்டலாக சம்பாதிச்சுன்னு போய் கொடுத்தா என் புருஷன் மாதிரி உலகத்தில் யாருக்குங்க புருஷன் கிடைப்பான்றான். ம். காசு கொடுக்காத போனால் கட்டத்துக்கு நிற்கிறார், வீட்டு பக்கம் திரும்பாதுறான்றல. ம். அப்போ எல்லாமே பொய்யா தானே போய் நிற்குது. ஆமாம் ஐயா, கண்டிப்பாக. இது நம்ம உணர்றது இல்லை. உணரல. நமக்கு எப்பெல்லாம் அது சாதகமாகுதோ இதெல்லாம் உண்மையை நம்பிக்கின்னுக்குறோம். இது எல்லாமே பொய் வாழ்வு. எனக்கு அதனால சொன்னான், நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா, அதில் 10 மாதம் 4 6 10 மாசமா உருவாச்சான். உருவாகி இந்த உலகத்துக்கு வந்து ஆடாத ஆட்டம் ஆடி ஒரு நாள் படுக்கையில் படுத்துக்குச்சான். என்ன பயனு? ஒரு பயனும் கிடையாது. பொய்யான வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தோம், மெய்யான வாழ்க்கையை வாழ தெரியாமல் போயிடுச்சு. இதை தான் ஒவ்வொரு மகான்களும் சொன்னோம். சாமி, திருநீர் வச்சா பில்லி சூனியம் எதுவும் பலிக்காது, திருநீர் வச்சா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த நீரை பத்தி சொல்றாங்க? திருநீருனா ஒரே நீர் தான். இதுதான் மந்திரமாவது நீருன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த அத்தனை வரிகள் நீர் நீர்ன்ற எந்த நீரை சாமி சொல்றாங்க? திருநீரை தம்பா சொல்றாங்க, வேற எந்த நீரை சொல்லுவாங்க? இந்த திருநீருன்றதுக்கே முதல்ல சில பேருக்கு புரியணும். என்னன்னா, எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் மன்னன் என்று வாழ்ந்து இருந்தவனை முன்னம் எரிந்த கட்டை மீது இணை கோவணத்தை உருட்டி போட்டது கண்டினர். முன்னம் எரிந்த கட்டை, இப்போ மன்னர்கள்லாம் எரிஞ்சிட்டாங்கன்னா சந்தனக்கட்டை வாங்கின வந்து மன்னர் இறந்துட்டா சந்தனக்கட்டை வாங்கின வந்து அடுக்கி சந்தனக்கட்டை மேலே படுக்க வச்சு ஒவ்வொன்று ஊர் பூரா வந்து பார்த்து பெரிய அளவில் அந்த பாடியை எரிப்பாங்க, அந்த பணத்தை எரிப்பாங்க இல்லையா? ஆனால் ஒரு மன்னன் இறந்துட்டா சுடுகாட்டுக்கு போனால் என்ன நிலமைன்னா, முன்னம் எரிந்த கட்டை மீது ஏற்கனவே பல பணங்களெல்லாம் எரிச்சிட்டு அந்த கட்டைங்கெல்லாம் கிடக்குவாங்க, அதையெல்லாம் தூக்கி வந்து போட்டு இந்த மன்னனை தூக்கி அது மேலே போட்டு கோவணத்தை உருட்டி அந்த கோவணத்தை கூட உறிஞ்சிட்டு போட்டு எரிய வச்சிட்றானா. அப்போது இப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே வந்து சாம்பல்ன்றது ஒரு பிடி நீர். அவனை எரிக்கும் போது அவன் உடம்புல மொத்தமாக பஸ்பமாகி ஒரு பிடி சாம்பல் தான் கிடைக்கும். அதை இப்போவே நம்ம உயிரோடு இருக்கும்போதே நெத்தியில் இட்டு நாம் இதுதான் நிலமை, யாராக இருந்தாலும் எல்லாரும் இந்த ஒரு பிடி நீர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விபூதி திருநீர் இடுறது. இது திருநீருக்கு வேறு எதுவும் இது கிடையாது. ஏன்னா அந்த ஆணவம் இதில் போயிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நமக்கு அதாவது உயிருக்கான இயல்பு என்னன்னா, மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றல் அந்த உயிர். அந்த உயிர் விரயமாடக்கூடாது. இது இந்த புருவ மையம்ன்றது வந்து உள்வாங்கவும் வெளியே தள்ளவும் கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த இடம் இந்த புருவ மையம். நம்ம நினச்சா கிரகிச்சிடலாம், தேவையில்லைன்னா சிலதெல்லாம் வெளியில் கூட ஏற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு இது இந்த புருவ மையம். இப்படிப்பட்ட இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, சிவன் நெற்றிக்கண் திறந்தாருன்னாங்க, அப்புறம் அதுலேருந்து ஜோதி வெளியே வந்ததுன்னா ஜோதி வெளியும் வரும் உள்ளேயும் போகும். இதுக்கு ஒரே ஆற்றல் இருக்குது. அப்போது இந்த ஆற்றல் வெளிப்பற்றக்கூடாது, வெளியே வீணாக விரயம் ஆகிடக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது. அப்படி விரயமாயிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து விபூதி பூசுவாங்க, இல்லை பட்டை அடிப்பாங்க, நடுவில் நாம திருஷ்ணம் வைப்பாங்க. இப்படி ஏதோ ஒன்று பெண்கள்லாம் குங்குமம் அணைவாங்க, சந்தனம் அணைவாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்துல வந்து ஒரு இதை வச்சுக்குவாங்க. இப்போ விரயமாகாமல் தடுக்கிறதுக்காக அதை வச்சுக்கிறது. அப்படி வைக்கிறது அந்த விபூதி, இந்த நீர். இப்போ நீருன்றது என்னன்னா, நம்ம ஆன்மீகவாதிகளுக்கு அவங்கெல்லாம் சொல்கிறது பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா கிருபானந்த வாரியார்கிட்ட வந்து ஒரு பாப்பா கேட்குது, ஐயா பஞ்சாட்சரம் கொடுங்க. பஞ்சாட்சரமானு அவர் திருன்னு முடிக்கிறாரு. பஞ்சாட்சரம்னா என்னான்னு, அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ பெரிய ஞானி கிருபானந்த வாரியார் சாதாரண ஆள் கிடையாது, மெத்த படித்த மேதை. சாதாரண விஷயம் இல்லை. கிருபானந்த வாரியார் இன்றைக்கி வாழ்ந்த காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு ஈடான ஆள் யாரும் கிடையாது. அவ்வளோ படிப்பாளி, அவ்வளோ படித்தவர், ஆன்மீகத்தை கரைச்சி குடித்தவர். அவர்கிட்ட ஒரு சின்ன பாப்பா வந்து ஐயா பஞ்சாட்சரம் கொடுங்கன்னு கேட்குது. அவர் முழிக்கிறாரு திருன்னு. என்னது ஏம்மா பஞ்சாட்சரம் சொல்ல தான் முடியும், அது எப்படிம்மா கொடுக்க முடியும்னாரு. கொடுக்கலாம் சாமி, கொடுங்க சாமின்னு தான் அந்த பாப்பா. என்னடா நான் அவர் திகைச்சிட்டாரு, ஒன்றுமே புரியல.
அதுக்கப்புறம் பக்கத்தில் ஐயம்மா ஐயாவுக்கு தெரியல, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருமா. என்னதுமா பஞ்சாட்சரம்? பைக்குள்ளே வச்சிருக்காருல விபூதி தான், அதான் பஞ்சாட்சரம், கொடுக்க சொல்லுங்கன்ட்டாங்க. அப்போது அந்த அம்மா அவர் ரொம்ப திகைச்சு போயிட்டாரு. ஐயோ கிருபானந்த வாரியாருக்கே தெரியல, எனக்கும் தெரியல, இந்த பாப்பா வந்து இப்படி கேட்டுடுச்சேன்னு ரொம்ப அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உடனே அவர் வந்து விபூதியை கொடுத்தாரு. அந்த பாப்பாவுக்கு கொடுத்த உடனே தொடர்ச்சியாக எல்லாரும் வந்து நம்ம ஊரில் தான் தெரியுமே, ஒருத்தருக்கு ஒன்று செய்தோம்னா லைனாக அதை செய்துட்டு தான் போவாங்க, அப்புறம் தான் மறு விஷயமே அவங்களுக்கு. அப்போ அது மாதிரி லைனாக வந்துட்டாங்க, விபூதி வாங்க வந்துட்டாங்க. இப்போ விபூதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கொடுத்துட்டு டைம் பார்க்குறாரு, 9:30 போச்சு நைட்டு. ஐயோ 9 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேனே, நான் மதுரைக்கு போகிறதுக்கு மணி 9:30 ஆகிடுச்சா, முடிஞ்சு போச்சு, ட்ரெயின் போயிடுச்சு, ஐயோ இப்படி ஆகி போச்சு. ஏன்னா வெடிகால 10 மணிக்கு இங்கே சொற்பொழிவு இருக்குது அவருக்கு மதுரையில், அதுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார், எல்லாம் வீணாக போச்சு. அப்போது இந்த பாப்பா வந்து பஞ்சாட்சரம் கேட்டு இப்படி ஆகி போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, சரி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார், இல்லை சாமி நான் கூட அந்த பக்கம் தான் போகிறேன், நான் உங்களை வேணால் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க, நான் திருச்சி வரைக்கும் போகிறேன், ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க. சரி இது நல்ல விஷயம் தான், திருச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போய்க்கலாம்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பிட்டார். இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு போனால் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது ஆகும், குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிடும். அப்போ 6 மணி நேரம் 11 மணிக்கு இவங்க கிளம்பிட்டான், 6 மணி நேரம் ஆகிப்போச்சு, திருச்சிக்கு போகிறாங்க. இவர் வர வேண்டிய ட்ரெயின் திருச்சி வந்து கிராஸ் ஆகுது, அந்த வண்டியில் தான் இவர் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த வண்டியில் போகலான்னு கிளம்பும்போது பேப்பர் பார்க்குறாங்க, அங்கே அந்த வண்டி கொஞ்சம் 4 ஸ்டாப்பிங் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு. அதில் கிட்டத்தட்ட 15 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த பெட்டி கவுந்துருச்சு, அந்த பெட்டிக்குள்ளே தான் இவரோட சீட்டே இருந்திருக்கு. கிருபானந்த வாரியாரோட சீட்டு அந்த 143வது சீட்டாம், அந்த கம்பார்ட்மெண்ட்டு தான் குறிப்பாக கவுந்துருக்கு, பாலத்தில் தொங்கிக்கிட்டு இருந்திருக்குது. மொத்த பேரை உள்ளே வந்து செத்துருக்குறாங்க, 15-16 பேர் செத்து போயிட்டாங்க, மீதி பேரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்றது பேப்பரில் செய்தி காலையில் படிக்கிறாரு கிருபானந்த வாரியார். இது யார் காப்பாற்றந்தா சொல்லலாம்னா அந்த பஞ்சாட்சரன்ற நமச்சிவாய தான். அதில் இருந்து அவர் ஐயோ என்னை கடவுள் இப்படி காப்பாற்றிருக்காரு, அந்த ஒரு சின்ன பொண்ணு வடிவத்தில் வந்து பஞ்சாட்சரத்தை கொடுங்கன்னு இவரை குழப்பி அவருக்கே தெரியாமல், இப்போ அவருக்கு தெரிய வச்சது ஒரு பக்கம், அவர் உயிரை காப்பாற்றுனது ஒரு பக்கம், இப்படி அந்த விபூதி திருநீருன்றது பல வகையில் நமக்கு வந்து உதவும், காப்பாற்றும், எல்லா வகையிலையும் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லும். அப்படிப்பட்டது அந்த திருநீர். அதை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், தந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், இப்படி அப்பர் பாடல்லாம் வரும். திருஞான சம்பந்தர் அதுக்கு கூட ஒரு பெரிய கதை இருக்குது. கூன் பாண்டியன்னு மதுரையை ஆட்சி செய்த கூன் பாண்டியன் வந்து இந்த விபூதி அணிஞ்சிருந்தாங்க, நெத்தியில் திருநீர் இருந்தாலே அவங்கள பார்த்தா தீட்டான். அப்போது அப்படி ஒரு சட்டத்தை போட்டான் கூன் பாண்டியன்ற மன்னன். இப்போ மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அப்போ மன்னன் வந்து விபூதியை போட்டிருக்கிற நெத்தியை பார்த்தா தீட்டுன்னு ஒரு உத்தரவு போட்ட உடனே அப்போ யாருமே விபூதி போடக்கூடாது, போட்டவங்களையும் பார்க்கக்கூடாதுன்ற கண்டிஷனுக்கு மக்களை கொண்டு வந்துட்டான். அப்போது ஒரு சிலர் பார்த்துட்டவங்க வெளியில் எங்கேயோ போய் பார்த்துட்டாங்கன்னா கூட அவர் வந்து இங்கே சொல்லி ஐயா இந்த தெருவில் வந்து விபூதி போட்டுக்கின்னு ஒரு ஆள் போயிட்டாருன்னா இப்போ வந்து சொன்னால் எனக்கு தீட்டு, சொன்னவனுக்கு கண்ட முட்டு, எனக்கு கேட்ட முட்டு. இவன் வந்து சொல்லி நான் கேட்டதால் அது கேட்ட முட்டு, அவன் பார்த்ததால் அது கண்ட முட்டு. இப்போ கண்ட முட்டு கேட்ட முட்டுன்னு 2 விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த மதுரையில் கூன் பாண்டியன் மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்து சமயத்தை கொண்டு வந்து வேறு மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டான். சைவம்னா அங்கே பேச்சுக்க இடம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போது சைவம் இல்லை அப்படின்னா மக்கள் நெறிப்பட வாழ முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. அப்போது அந்த நிலையில் தான் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இவர் திருஞான சம்பந்தரையும் அப்பரையும் அப்பரா ஏற்கனவே இங்கே இருக்கிறவர் திருஞான சம்பந்தரை அனுப்புகிறாரு. என்ன வயசுன்னா கரெக்டாக அவருக்கு 13 வயசில் திருஞான சம்பந்தர் வரார்.
அப்போ இவங்க 2 பேருக்கும் சூழ நோயை கொடுத்து, யாருக்கு? அப்பர் வந்து அங்கே முதலமைச்சர், கூன் பாண்டியனோட மந்திரி சபையில் அப்பர் முதலமைச்சர். அப்போது கூன் பாண்டியனுக்கும் அப்பருக்கும் சூளை நோயை கொடுத்து அவங்க வந்து அமைச்சரவையை கூட்டி அந்த அரசவை இவர் இருப்பார், அமைச்சரவையிலேயே வந்து டாக்டருங்களாம் இருப்பாங்க, வைத்தியர், அரச வைத்தியர்னு வாங்க அவரை. அந்த அரச குடும்பத்துக்கு எது வந்தாலும் அவர் தான் பார்ப்பார், டாப் மோஸ்ட் வைத்தியர் அவர் தான். அவரெல்லாம் இருந்து அவர் பார்த்தோம் கூட அந்த சூளை நோய் போகலை, அது தொடர்ச்சியாக இருக்குது. அது வேதனையில் இவர் தாங்க முடியாமல் கடைசியாக ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாரு, யாராவது என்னோட சூளை நோயை போக்கிட்டா அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு மக்களுக்கு அறிவிக்கிறாரு. அப்படி ஆள் இருந்தால் வாங்கன்னு. அந்த அறிவிப்பை கேட்டு திருஞான சம்பந்தர் வரார், அவரோட பரிவாரங்களோட வரார். அவர் நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுக்கிட்டு வராரு. இந்த கண்ட மூட்டை கேட்ட மூட்டைலாம் ஓடுறான். ஐயா இது மாதிரி வராங்க. டேய் சும்மாடுறா, அவங்க என் வேதை போக்குறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க போல், கம்முன்னு இரு, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே, என்னப்பா விஷயம்னா, உனக்கு இது மாதிரி இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நான் வந்திருக்கேன், நான் போக்கிடுவேன், என்னால் முடியும், பண்ணிடவா அப்படின்னு. ஓ தாராளமாக பண்ணுப்பா, வாப்பா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காருண்ணா. அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும். என்ன சொல்லு? சைவம் மட்டும்தான் இங்கே தழைக்கணும், உன்னோட மதத்தை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. என்ன சொல்கிறேன்னா, பா எனக்கு வழி போனால் போதும் சாமி, நீ என்ன மதம் சொல்கிறியோ நான் வந்துடுறேன், எனக்கு வந்து சைவம் தான் முக்கியமாக, ரைட்டு ஓகே, எனக்கு வழியை மட்டும் எடுத்துருண்ணா. சும்மா ஒரு கிளாஸ் எடுத்து 2 விபதியை போட்டு கலக்கி இருந்தால் குடிச்சிருன்னுவார். குடித்த உடனே நோய் போயிடும். கொடுத்ததே அதுக்கு தான், அது குடித்த உடனே நோய் போயிடும். அப்போ இருக்கும் அந்த மாதிரி நோய் போயிடும். 2 பேரும் சைவத்துக்கு மாறினதுக்கப்புறம் இன்றைக்கி போய் பாருங்கள், மதுரையில் டீ அடிக்கிறவங்கலேருந்து டீ கடை ஓனர், கெல்லா போட்டியில் எல்லாம் பட்டையை போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மதுரையில் பட்டை போடாத ஆள் மதுரை ஆளாக இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மதுரைக்கு குழந்தைங்கள்லேருந்து பட்டை போட்டுருவாங்க. அவ்வளோ சைவம் தழைத்தோங்கி தமிழ் சங்கமே அங்கே அமைச்சாங்க. தமிழ் சங்கம் அமைச்சு, தமிழ் சங்க தலைவர் யாருன்னா சிவபெருமான். கலியுக கடவுள் தான் முருகப்பெருமான். நிறைய பேர் தமிழ் கடவுள் சிவபெருமான் தான். அதுக்கப்புறம் தமிழை வந்து கலியுகத்தில் கொண்டு வந்தது முருகப்பெருமான். அதனால் தமிழ் சங்கம் வச்சு வளர்த்தது மதுரை. அந்த தமிழ் சங்கத்தை வளர்த்த அத்தனை அவங்க மட்டுமே இல்லை, மதுரையில் எல்லாரும் பாண்டின்னு பேர் வச்சு, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பாண்டின்னு ஒரு பேரை சேர்ப்பாங்க. இந்த பாண்டினாலே நீருன்னு அர்த்தம். விபூதி தான், விபூதி இல்லாத நெத்தியை மதுரையில் பார்க்க முடியாது. நீங்கள் 1-2 பார்த்துட்டிங்கன்னா வெளியூர்காரனாக இருப்பான். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. விபூதி இல்லாத ஆளை பார்த்துட்டிங்கன்னா அவன் வெளியூர்காரன் மதுரைக்கு வந்திருப்பான், அதை பொழப்புக்காக வந்திருப்பான். அவனை பார்த்து தப்பாக நினச்சிடாதீங்க. மதுரைக்காரங்கன்னா விபூதி இருக்கும். விபூதிக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. சொல்லுப்பா அடுத்தது. புரிஞ்சிச்சா? நீரை பற்றி புரிஞ்சிச்சா?